சும்மா பேருக்கு நாங்க இதை நடத்தணும் என்று சொல்வதை விட முழுமைப்படுத்துங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அதையும் அறிவியுங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இதற்கு மேல் கண்ணீர் சிந்துவதற்கு தயாராக இல்லை. காரணம், அவங்ககிட்ட கண்ணீர் இல்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலே ஏற்றது திட்டமே ஒரு வித்தியாசமான திட்டம். கீழிருந்து தண்ணீரை மேலே கொண்டு வரணும், மேட்டுப்பாங்கான பகுதி கொண்டு வரணும். பவானி நதியிலிருந்து நொய்யல் நதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை கொண்டு வரணும். அப்ப பம்பிங் ஸ்டேஷனுக்கு மின்சாரம் தேவை. அதையும் சரியா நடைமுறைப்படுத்தல. கிட்டத்தட்ட 1130க்கு மேற்பட்ட குட்டைகள் இந்த திட்டத்தில் இருக்கு. 30% குட்டைகளுக்கு இன்னும் தண்ணி போகல. இன்னைக்கு விவசாய பெருமக்களுடைய நீண்டகால கோரிக்கை இன்னும் 1400 குட்டைகள். அது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் phase 2ல இணைங்கிறாங்க. நாங்களும் அதை வற்புறுத்துகின்றோம் என்று அதையும் இணைத்து ஒரு திட்டத்தை அறிவிங்க. காரணம், ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு திட்டமும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி மக்களுக்கு திட்டம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நிச்சயமாக திமுக அரசு செவி கொடுத்து சும்மா பேருக்கு நாங்க இதை நடத்தணும் என்று சொல்வதை விட முழுமைப்படுத்துங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அதையும் அறிவியுங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இதற்கு மேல் கண்ணீர் சிந்துவதற்கு தயாராக இல்லை. காரணம், அவங்ககிட்ட கண்ணீர் இல்லை. அதனால் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டும். நாங்க இன்னைக்கு கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில ஆகஸ்ட் 22ஆம் தேதி முடியும் பொழுது 30% மிச்சம் இருக்கக்கூடிய குளம் கொட்டைக்கும் தண்ணீர் போகும். மின்சாரத்தை சரிபடுத்துகின்றோம் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகஸ்ட் 22 வரை பொறுத்திருப்போம். செய்யவில்லை என்றால் மறுபடியும் நாங்கள் போராட்டத்தில் குதிக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.